இருக்க காலகட்டங்களில் அணு ஆயுதம் தயாரிக்கணும் அப்படின்னா நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, அதனால தயாரிச்சு முடிச்சிடலாம். ஆனால் அப்படி தயாரிச்சிருந்தோம் அப்படின்னா உலக நாடுகளுக்கு முன்னாடி நம்ம பெரிய ஒரு குற்றம் செஞ்ச மாதிரி தோணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிரி நாடு ஏதாவது இருந்தது அப்படின்னா என்னது அணு ஆயுதத்தை தயாரிச்சான அப்படி தயாரிச்ச நாடு நம்ம மேல தானே டெஸ்ட் பண்ணி பார்ப்பான் அப்படின்ற பயமும் ஏற்படும். இது பார்த்தா அப்படின்னா இந்த ஒரு காலத்தில் இயல்புனே சொல்லலாம். ஆனால் 1940களில் இது மாதிரி நடந்திருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அது மட்டும் இல்லை, அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்காகவே பார்த்தோம் அப்படின்னா நாசி படை நார்வேவையே கைப்பற்றுச்சு அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுது. எதனால நாசி படை நார்வேவை கைப்பற்றி இருந்தது? எதனால அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு அந்த நார்வே அவங்களுக்கு தேவைப்பட்டிருந்தது? ஜெர்மனி கடைசியா அணு ஆயுதம் கண்டுபிடிச்சாங்களா? அந்த அணு ஆயுதம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாங்க? இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு தகவலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம போகக்கூடிய வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1939. 1939 தான் ஜெர்மனியோட சயின்டிஸ்ட்ல ஒன்று பிளான் பண்றாங்க. என்ன அப்படின்னா அணு ஆயுதத்தை தயாரிக்கணும். இப்படி இந்த சயின்டிஸ்ட்கள்ல ஒருத்தரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைசன்பெர்க். இப்போ இருக்க எல்லாமே அந்த ஹைசன்பெர்க் யாருதான் தேடிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு ஹைசன்பெர்க் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு காலகட்டத்தில் ஜெர்மனியில இருந்திருக்காரு. இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹிட்லர்கிட்ட போயிட்டு நம்ம ஒரு அணு ஆயுதத்தை தயாரிக்கலாம், அணு ஆயுதத்தை தயாரிச்சு எதிரி நாடுகள் மேல நம்ம வீசி விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹிட்லருக்கு இந்த அணு ஆயுதத்து மேல அவ்வளோ நம்பிக்கை இல்லை. அவருக்கு இருந்த நம்பிக்கையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு ராக்கெட்டா இருக்கணும், இல்ல மிசைலா இருக்கணும், இல்ல ஃபைட்டர் ஜெட்ஸா இருந்தா அப்படின்னா ரொம்பவுமே நம்மளுக்கு உதவியா இருக்கும். எதனால அவர் அவ்வளவு ட்ரஸ்ட் பண்றாரு அப்படின்னா அந்த ஒரு காலகட்டத்தில் இது எல்லாமே ரொம்பவுமே இம்பார்ட்டன்டா இருந்தது. இதுக்கான ரிசல்ட்டுமே நம்மளுக்கு தெரிய வரும். ஆனா இந்த அணு ஆயுதம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருந்தது. இது கண்டுபிடிக்கப்படணும், அடுத்து செயல்படுத்தப்படணும், அதுக்கப்புறம் வெடிக்கணும். அப்படி சக்சஸ்ஃபுல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் தான் எதிரி நாட்டு மேல நம்ம போக முடியும். இது போக முடியறதுக்குள்ள இந்த போரே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிருப்பாரு போல. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க அப்படின்னா சயின்டிஸ்ட்லாம் எங்களை நம்புங்க, நாங்க பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹிட்லருக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுல மனதார நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்லணும். ஏதோ சொல்றீங்க, முடிச்சு கொடுத்தீங்கன்னா பெட்டர், வந்துச்சுன்னா சந்தோஷம், வரலைன்னா கவலை கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்திருக்காரு. அப்ப அணு ஆயுதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு மூலப்பொருளா இருந்தது. என்னப்பா யுரேனியமா டைட்டேனியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை விட முக்கியம் ரியாக்டர்ல பயன்படுத்தக்கூடிய ஹார்ட் வாட்டர். இந்த ஒரு ஹார்ட் வாட்டரை பயன்படுத்தி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு யுரேனியத்தையோ அணு ஆயுதத்தை பார்த்தோம் அப்படின்னா உடைக்க முடியுன்ற மாதிரி சொல்லுவாங்க. எங்கிட்டலாம் சயின்ஸை பத்தி கேட்காதீங்க, நான் ஒரு காமர்ஸ் கிராஜுவேட். இந்த ரியாக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு ஹார்ட் வாட்டரை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் சொல்றாங்க. இப்ப ஹார்ட் வாட்டர் தேவைப்படுது எங்க உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நார்வேல இருக்கக்கூடிய ஒரு தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல உருவாக்கலாம் சொல்றாங்க. உடனே ஹிட்லர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நார்வேவை போய் ஆக்கிரமிக்கிறாரு 1940. இப்படி 1940 நார்வேவை ஆக்கிரமிச்சதுக்கு அப்புறமா நாசி படைகளோட சேர்ந்து அங்க இருக்க சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ரியாக்டருக்கு தேவையான ஹெவி வாட்டரை பார்த்தோம் அப்படின்னா தயார் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முழுமையா செஞ்சு முடிச்சாங்களா? அதுதான் கேள்விக்குறி. இந்த ஒரு ஹெவி வாட்டரை தயாரிக்கிறதுக்குள்ளேயும் ஒரு ஆப்ரேஷன் சக்சஸ், ஒரு ஆப்ரேஷன் ஃபெயில். அதுக்கப்புறம் என்ன நடந்தது இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை பத்தி ஃபுல் வீடியோக்கான லிங்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், போய் அதையும் செக் பண்ணி பாருங்க.